நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே உமக்கு ஸ்தோத்திரம். என் உயிரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனில் கலந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னில் அடங்காத மகிழ்ச்சி எனக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் அளிப்பவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை குன்றாதவரே ஸ்தோத்திரம். மாட்சிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம். சதா காலமும் துதிக்கப்படுவதற்கு யோக்கியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகளுக்கும் உரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலவீனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணீரை துடைக்கிறவரே ஸ்தோத்திரம். என் தனிமையில் துணைந்திருப்பவரே ஸ்தோத்திரம். என் நிலையை அறிந்திருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை வல்லமையால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம். மாட்சிமையுள்ளவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் இருதயத்திற்கு நெருக்கமானவரே ஸ்தோத்திரம். என்னில் கலந்திருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்காக வாழ்பவரே ஸ்தோத்திரம். என்னுள் இருப்பவரே ஸ்தோத்திரம். மகா வல்லமையுடையவரே ஸ்தோத்திரம். பெரியவரே கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். என் மூத்த சகோதரரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் தாயே உமக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரனே உமக்கு ஸ்தோத்திரம். என் நண்பரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஆராதனைகளுக்கும் உரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்வும் வழியும் உண்மையுமானவரே ஸ்தோத்திரம். வறண்டு போன பூமியை பசுமையாக்குபவரே ஸ்தோத்திரம். ஓங்கி வளர்ந்து நிற்கும் நாமத்தை கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். அப்பா, என் செபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்பவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையில் மகிழ்ச்சி கொள்பவரே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிற வேளையில் எங்கள் உள்ளத்தை புதுமையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நினைவு கூறுகிற பொழுதே நீர் விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பெயரை சொல்லி நான் ஜெபிக்கிற வேளையிலேயே அக்கினினால் என்னை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என்னை மாறாத அன்பினாலே மார்போடு அணைத்துக் கொண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் மனமுவந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பெயரை ஏற்றி போற்றுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இது ஆராதனையின் நேரம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடைபெறுகிற பொழுது, நமக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது
நிமிஷத்துக்கு கடவுளை நினைச்சிட்டு ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா, நன்றிப்பான்னு சொல்லுவோம். ஆனா நம்மளை சுற்றி சுற்றி சோதனைகள் ஏற்படுகிற பொழுது, அல்லது நாம் தனிமையில் விடப்படுகிற பொழுது, நாம் கடவுளிடத்தில் பேசுவதையே மறந்து விடுவோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு துதிக்க நமக்கு மனசு இருக்காது. எப்பொழுதும் நாவிலே சந்தோஷமான துதிகளும் பாடல்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் துக்கங்கள் இருக்கிற பொழுது நாம் புலம்ப ஆரம்பிப்போம் அல்லது ஜெபிப்பதையே மறந்து விடுவோம். ஆனால் ஆண்டவரோ மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவரோ தன்னிலே குறைவற்றவராக இருக்கிறார். தம் நிறைவிலிருந்து நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு மனிதர் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தார். போனில் அவர் சொன்னார், என் மனைவி காலையிலிருந்து ஒரு மாதிரி இருக்கா, நேற்றிலிருந்தே தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று கோபத்தோடு வித்தியாசமாக தென்படுகிறாள் என்று கூட்டிக் கொண்டு வரட்டுமா என்று கேட்டார். வாருங்கள் என்று நான் காத்திருந்த பொழுது இயேசுவின் திரு தியான இல்லத்தின் முகப்பு வாயில் இருக்கிறது அல்லவா, அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அதை வந்தவர்களுக்கு குளிர்பானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து தீர்த்தம் தெளித்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து வீட்டுக்கு அனுப்பினேன். அவருடைய சோர்வு அனைத்தையும் பார்த்த பொழுது ஒருவேளை இரத்த கொதிப்பாக இருக்குமோ என்று மருத்துவரை காட்டச் சொன்னேன். அங்கே போன பொழுது எதுவும் இல்லை. ஆனால் நடந்த விஷயம் என்னவென்றால், அவன் இந்த இயேசுவின் திரு இருந்த தியான இல்லத்திற்கு அடியெடுத்து வைத்த நிமிடத்திலிருந்து உடம்பெல்லாம் காந்தல், ஒரு எரிச்சல், காந்தல் இருந்ததாம். இங்கே வந்து நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவளை ஆசீர்வதித்து தீர்த்தம் தெளித்த அடுத்த நிமிடமே அதெல்லாம் போய் அவள் சாதாரணமாக சுகத்தோடு திரும்பி சென்றார் என்று வீட்டிற்கு போன உடனே அவருடைய கணவர் தெரிவித்தார். அன்புக்குரியவர்களே, சூரியனை மேகம் மறைப்பதனால் சூரியன் தன் வல்லமையை இழக்கப் போவதும் இல்லை. நாம் கடவுளை மறந்து விடுவதனால் அவர் நம்மை மறப்பதும் இல்லை. நாம் மனம் மாறுவோம், ஆனால் கடவுள் மாறாத அன்புடையவர், உங்களை கண்ணின் மணி போல காக்கிறவர். அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்திலே அமர்ந்திருந்து ஏசப்பாட்டை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளதெல்லாம் உம்மை துதிப்பதாக, நான் கொண்டிருப்பது அனைத்தும் உம்மை வாழ்த்துவதாக. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். பக்கத்து ஊரிலிருந்து நேற்றுக்கு கவுன்சிலிங் ஒரு தாயும் தகப்பனும் வந்திருந்தார்கள். அவருடைய மூத்த மகள் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சிருக்கிறார். இப்பொழுது மூத்த மகள் சென்னையில் வேலை செய்கிறார். அந்த ஹாஸ்டல் கட்ட வேண்டிய கட்டணத்தை தவிர அப்படியே அப்பா அனுப்பி வைப்பாராம். 50,000 தன் தாயின் தகப்பனுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த 3 வருடங்களாக தன் மகள் தங்களை கவனித்துக் கொள்கிற விதம், பராமரிக்கிற விதத்தை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். அவர்கள் சொன்னது, என் மூத்த மகள் என் குடும்பத்தை நடத்துகிறார். நாம் வளர்த்த செடி வளர்ந்து கனி தந்து நிழல் தருகிற பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ, அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளும் வளர்ந்து நாம் அவர்களுக்கு காட்டிய அன்புக்கு பிரதிபலனாக அவர்கள் அன்பு காட்டும் பொழுது நமக்கு பூரிப்பாக இருக்கும். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மை விருப்பத்தோடு காரணத்தோடு படைத்தார். அவருடைய துதியை நாம் சொல்லி வருவோம், அவருடைய மகிமையை நாம் சொல்லுவோம், ஊரெல்லாம் போய் அவருடைய நன்மைத்தனங்களை சொல்லுவோம் என்று அவர் ஆசிக்கிறார். நேற்றுக்கு ஆந்திராவில் இருக்கிற ஒரு தம்பியினிடத்தில் நான் பேசினேன். தம்பி, நான் தெலுங்கு ஜெபத்தை அனைவருக்கும் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் அந்த ஜெபத்தை நீ தெலுங்கில் படித்து
அதை அனைவருக்கும் அனுப்ப முடியுமா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், அதற்கு நான் தகுதி இல்லை, மனதளவில் நான் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்று அவர் போய்விட்டார். அடுத்தது இன்னொரு தம்பிக்கு போன் பண்ணேன், உதவி செய்ய முடியுமா, இந்த தெலுங்கு எல்லாருக்கும் படிக்க வராது, அதை படிப்பறிவு இல்லாதவர்களும் கேட்கும்படி அந்த ஜெபத்தை வாசித்து எனக்கு பதிவு செய்து தருவாயா? அவர் பதிவு செய்தார். ஃபாதர், எனக்கு திக்குது ஃபாதர், எனக்கு வரல ஃபாதர், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கன்னு சொல்லி அவரும் போய்விட்டார். மூன்றாவதாக ஒரு சகோதரர் அதை படித்து அனுப்பியிருந்தார். அந்த குரலில் எவ்வளவு உற்சாகம்! என் உயிரே, என்னை கற்பாறையின் மேல் நிற்க வைக்கிறவரே என்று சொல்லப்பட்ட ஜெபத்தை உணர்வு பூர்வமாக அவர் ஜெபித்து பதிவு செய்து அனுப்பியிருந்தார். கேட்கும் பொழுதே அவ்வளவு உற்சாகமாக இருந்தது. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்முடைய குரல், நம்முடைய பார்வை, நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கும் வண்ணமாக இயக்கப்பட வேண்டும். நான் கடவுளுக்கு சொந்தமானவன், ஏனெனில் அவர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், தன் உயிரை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை நாம் பாட வேண்டும், அந்த தெய்வத்தை நாம் துதிக்க வேண்டும், அந்த தெய்வம் சொல்லுகிற காரியங்களை நான் செய்ய வேண்டும், அந்த தெய்வம் சொல்லுகிற பாதையிலே நான் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, இது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் பழம்பெரும் பாடல், ஆனால் மிகுந்த அர்த்தமுள்ள இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி பாடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு புலன்களையும் சொல்லி பாடுகிற பொழுது அந்த புலன்கள் இதுவரைக்கும் கடவுளை புகழாதிருந்தால், கடவுளுக்கு மகிமை சேர்க்காதிருந்தால், நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். ஆண்டவர், என் கண் உங்களை பார்க்கட்டும், என் செவிகளும் குரலை கேட்கட்டும், என் கைகளும் பணி செய்யட்டும், என் கால்களும் வழி நடக்கட்டும், என் இருதயம் அன்பினாலே நிறையட்டும், என் சிந்தனைகள் எல்லாம் உமதாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூடிய ஆராதனையை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே இயேசுவிடம் துணை வழங்கு, இயேசுவிடம் துணை வழங்கு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. கரத்தட்டி பாடுவோம். என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் காதே இயேசுவின் மொழி கேளு, இயேசுவின் மொழி கேளு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் காலே இயேசுவின்
என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கையிலே சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரட்சகரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கருணை நாதரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி, என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருபைக்காக நன்றி, சகல ஜாதிகளுக்கும் மீட்புக்காக வழங்கப்பட்டு உடைய பரிசுத்த நாமத்திற்காக நன்றி, உடைய ரத்தத்திற்காக நன்றி, உடைய அபிஷேகத்திற்காக நன்றி, உடைய ஆவிக்காக நன்றி, உடைய வார்த்தைக்காக நன்றி, உடைய ஆறுதலுக்காக நன்றி, உடைய உடனிருப்புக்காக நன்றி, உடைய வல்லமைக்காக நன்றி, உடைய சக்திக்காக நன்றி, உடைய குணப்படுத்துதலுக்காக நன்றி, உடைய வல்லமைக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய தாயன்புக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே நன்றி. இந்த கதிர் பாத்திரத்திலிருந்து என்னை நீர் அபிஷேகத்தை கொண்டிருப்பதற்காக நன்றி. துதி மத்தியில் வாழ்கிறவரே நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் உங்களுக்கு செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேனா என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன் கடவுள் மனிதனுக்கு 2 கைகளை கொடுத்தார் என்று சொல்லுவோம் என்றால், ஒரு கரத்தை நமக்காக, இன்னொரு கரத்தை இன்னொருவருக்காக நாம் பயன்படுத்துவதற்காக. ஜெப வேளையில் கடவுளே எனக்கு இதை தாரும், இதை தாரும், இதை தாரும், இதை தாரும், இதை தாரும், இதை தாரும் என்று நம் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைகளை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை சொல்லிக் கொண்டு இருப்போம் அல்லவா? அது தவறில்லை. ஆனால் ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த 1 மணி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த வாரத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த வருஷத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த கம்பெனியில வேலை செய்கிறேன், நான் என்ன செய்யணும், என் நண்பர்களுக்கு நான் என்ன செய்யணும், என் உறவினர்களுக்கு நான் என்ன செய்யணும், உம்முடைய ஆலயத்திற்கு நான் என்ன செய்யணும், உம்முடைய நாமத்திற்கு என்ன செய்யணும், உம்முடைய திருச்சபைக்கு என்ன செய்யணும் என்பது நீங்கள் கேட்க வேண்டும். கவனிக்கிறீர்களா? ஆகவே கடவுளே, என் ஜெபத்தை கேள், என் ஜெபத்தை கேள், என் ஜெபத்தை கேள் என்கிறதை விட, ஆண்டவரே, உம் ஜெபத்தை, உம் விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன், உம் விருப்பத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது கடவுளுடைய அன்பு மிக அதிகமாக நம் மீது பொழியப்படும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாக கடவுளுக்கு உகந்ததை தேடு. கடவுளுக்கு எது உகந்தது? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. கடவுளுக்கு மிக உகந்தது எது? அவரை துதிப்பது. கடவுளுக்கு மிகவும் பிடித்தமானது எது? அவரை புகழ்வது. கடவுள் மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியம் எது? நம் பலி செலுத்துவது. கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் எது? நாம் அவருடைய ஆலயத்தின் கருவூலங்களை நிரப்புவது. கடவுளுக்கு இஷ்டமான காரியம் எது? அவருடைய நாமத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வது. கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான காரியம் எது? அவர் சொன்ன வார்த்தைகளை, பைபிளை படித்து தியானிப்பது, கரங்களை தட்டி துதிப்பது,
அவருடைய நாமத்தை உயர்த்துவது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும். மன்னிப்பது பிடிக்கும், பொறுத்து கொள்வது பிடிக்கும், அன்பு செய்வது பிடிக்கும், மகிழ்ச்சியாக இருப்பது பிடிக்கும், இடைவிடாமல் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்வது பிடிக்கும். அல்லேலூயா. நம்முடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது பிடிக்கும். இப்படி கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை அழைத்தல் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன என்று கேட்பதும், அதை தேடுவதும், அதை கண்டடைந்து அதை நிறைவேற்றுவதும் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு புரிகிறதா? நாம் பிறந்ததிலிருந்து கடவுளிடத்தில் நமக்கு தேவையானவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே உமக்கு என்ன தேவை என்று கேட்டால், இந்த நேரத்திற்கு ஆண்டவர் எத்தனையோ விஷயங்களை நம் இருதயத்தில் பேசியிருப்பார். நாம் அந்த இருதயத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக மாற்றியிருப்போம். பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லுகிற பொழுது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு குயவன் மண்பாண்டங்களை செய்வான். அவனிடத்திலிருந்து ஒரு விவசாயி என்று வைத்துக் கொள்வோமே, அவன் 2 பானைகளை வாங்கினான். அவற்றில் ஒரு கொம்பை கட்டி முன்னும் பின்னுமாக நீர் நிரப்பி மலை மேல் இருக்கிற விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக, தேவாலயத்தின் உட்புறங்களை வெளிப்புறங்களை கழுவுவதற்காக நீரை எடுத்துக்கொள்ள செல்வான். அதுதான் அவனுடைய பணியின் கூட. அப்படி ஒரு நாள் அவன் எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது பின்பக்கமாக இருந்த பானை இடித்து விட்டது. சுவரில் ஒரு கல்லில் விரிசல் வந்தது. முழுவதுமாக உடையவில்லை, விரிசல் விழுந்தது. ஆகவே அந்த விவசாயி அந்த உடைந்த பாத்திரத்தை, மண் பாத்திரத்தை தூக்கி வீசி எறியாமல் அதை தொடர்ந்து பயன்படுத்தினான். அந்த மண் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் ஒழுகி கொண்டே இருக்கும். அப்பொழுது அவன் மலைகளை ஏறும் பொழுது, கடைசியில் உச்சியை அடைகிற பொழுது, நல்ல பானை இருந்தது அல்லவா, அதில் நிறைய தண்ணீர், இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் இருக்கும். இது இப்படியே நடந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் அந்த நல்ல பானை, உடைப்பட்ட பானையை கேவலமாய் பார்த்து, நீ எதுக்கு இருக்க? உன்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ விரிசல் விட்டு கிடைக்க, உன்னைய எஜமானர் எதுக்குத்தான் வச்சிருக்கிறாரோன்னு தெரியல, என்னை பார், நான் எஜமானருக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறேன் பார் என்று அதனுடைய மனதை காயப்படுத்தியதான். அப்பொழுது இந்த உடைந்த பானை முகம் வாடி போயிருந்ததா. எப்பொழுதும் போல வந்த எஜமான் அவற்றின் தண்ணியை நிரப்பும் பொழுது அந்த பானையினுடைய முகத்தை பார்த்து கேட்டான், ஏன் இன்றைக்கு உன் முகம் மிகுந்து வாடி போயிருக்கிறது, என்னாச்சு? அப்பொழுது அந்த பானை சொன்னது, நான் விரிசலோடு இருக்கிறேன் அல்லவா, நான் உடைந்த பாத்திரம் அல்லவா, ஆனால் அந்த பாத்திரம் எவ்வளவோ உமக்கு உதவியாய் இருக்கிறது அல்லவா, என்னை ஏன் இன்னும் வைத்திருக்கிறீர், என்னை ஏன் இன்னும் தூக்கி போடாமல் உபயோகப்படுத்துகிறீர், நான் எந்த விதத்தில் உமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறேன் என்று சொன்னதா. அப்பொழுது எஜமானர் அதை தட்டி கொடுத்து, இதோ பார், நீ விரிசலோடு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா என்ன? உன்னை எப்படி எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆகவே தான் இதோ பார் என்று அவர் சுட்டி காட்டினார். மலைகளுடைய 2 பக்கமும் கலர் கலரா வண்ணம் மிகுந்த மலர்கள் உச்சி வரைக்கும் இருந்தது. அவர் கேட்டார், இந்த மலர்கள் எப்படி வந்தது தெரியுமா? அந்த பானை சொன்னது, நீர் விதை விதைத்தீர். ஆம், உன்னில் விரிசல் இருந்ததை பார்த்தேன். தினமும் எப்படியாவது அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதற்கு பதிலாக உன் விரிசலில் இருந்து ஒழுகின தண்ணீரை ஒவ்வொரு நாளும் நான் படும்படி செய்தேன். ஒரு நாள் இந்த பக்கம், ஒரு நாள் அந்த பக்கம், ஒரு முறை இந்த பக்கம், மறுமுறை அந்த பக்கம் என்று உன்னை நான் பயன்படுத்தினேன். இப்பொழுது பக்தர்களும் விசுவாசிகளும் வருகிற பொழுது அவர்கள் பரவசம் அடைகிறார்கள். இந்த வண்ண 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 மலர்களை பார்த்து பூரித்து போகிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான் என்றார். அப்பொழுது பானை, நன்றி, என்னை உடைந்த பாத்திரமான என்னை பயன்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லலாம்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் வீற்றிருக்கிற தெய்வம் இதைத்தான் செய்கிறார். உலகம் உன்னை என்ன சொல்லுது, உன்னை பற்றி என்ன நினைக்கிறது என்பதை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் வாழ்க்கையில் என்ன சொல்றது, வெறுமைதான் மிச்சம், தோல்வி எண்ணம் தான் வரும். யார் யாரை கடவுள் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அவர் அப்படி பயன்படுத்துகிறார். என்னை நான் இருக்கிறபடியே ஆண்டவர் பயன்படுத்துவார், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எல்லா பெண்களுக்கும் இருக்கிற திறமைகளும் உங்களுக்கு இல்லாமல் போகலாம், எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற அந்த வலிமை உங்களுக்கு இல்லாமல் போகலாம், எல்லாரையும் போல நீங்கள் படிப்பறிவு உள்ளவர்களாக இல்லாமல் போகலாம், பணம் சம்பாதிக்கும் திறமை இல்லாமல் போகலாம். அதனால் அதனால் என்று உன்னை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல, நீ இருக்கிறபடியே உன்னை பயன்படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உன் ஒவ்வொரு நிமிடமும் அவரால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. உன் ஒவ்வொரு நாளும் அவரால் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நீங்கள் நம்புகிறீர்களா? கடவுள் உங்களை பயன்படுத்துகிறார். கடவுள் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார், நேற்றைக்கும் பயன்படுத்தினார், நாளைக்கும் பயன்படுத்துவார். உங்களை கண்டு உங்களாலே செய்ய முடியாத காரியத்தை அவர் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்களேன். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்த்து இயேசுவே. எனக்கு வீட்டுக்காரர் இல்லையே, கவலைப்படாதீங்க, உங்களை ஆண்டவர் வேறு விதத்தில் பயன்படுத்துவார். எனக்கு சொந்த தொழில் நடத்த முடியலையே, கவலைப்படாதீங்க, வேறு விதத்தில் உங்களை பயன்படுத்துவார். எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வேலைக்கோ ஒரு சீட்டு கிடைப்பதற்கோ யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரெக்கமெண்டேஷன் இயேசு கிறிஸ்துவே அவர் செய்ய வைப்பார், அவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாடலை பாடும்பொழுது கண்டிப்பாக உங்களில் பல பேர் கண்களில் கண்ணீர் வடியும். ஏனெனில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த பாடலை பாடுகிற பொழுதெல்லாம் எல்லோருடைய கண்களும் கலங்குவதை பார்த்திருக்கிறேன், நானும் கலங்கியிருக்கிறேன். அது அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள இந்த பாடல் வழியாக கடவுளிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போமா? கவனமுடன் கேட்கிறீர்களா? நீங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரம்தான் அவர் மீண்டும் உங்களை உருவாக்குவார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தோற்று போனவர்கள், தொழிலில் தோற்று போனவர்கள், படிப்பில் தோற்று போனவர்கள், குடும்பத்திலேயே கடைசியாக கருதப்படுகிறவர்கள், உலகத்தின் பார்வையில் சிறியதானவர்கள், இருக்கிற ஜாதியிலேயே சிறிய ஜாதி, உங்களுக்கென்று எந்த ஒரு கௌரவம் இல்லை, ஆனால் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நன்றியோடு இந்த பாடலை பாடி செபிப்போம். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், எந்தன் தாயாக நீ மாற வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், கரை ஓடங்கள் நீயாக வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது
வேண்டும். மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். காலங்கள் எல்லாம் என் நெஞ்ச வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும். சுடர் தீபங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. எவ்வளவு அருமையான பாடல். என் சோகங்கள் தாழாமல் நான் வாடும் பொழுதெல்லாம் என் தாயாய் மாறுமாட்டவர். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நடப்பதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். பைபிளில் ஏலியா என்கிற ஒரு இறைவாக்கினர் இருந்தார், வல்லமை உடையவர். ஆனால் பாருங்கள், அவர் வாழ்ந்த தேசத்திலும் பஞ்சம் வந்தது. கடவுளை நம்புவதனாலேயோ அவரோடு நெருங்கி இருப்பதனாலேயோ உலகத்தில் எல்லோருக்கும் நடக்கிற காரியங்கள் நமக்கு நடக்காது என்று இல்லை. 1 கொரிந்தியர் 10:13 வாசித்தீர்கள் என்றால், உங்களுக்கு நேரிடுகிறவைகள் எல்லாம் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு நேரிடுகிறவை அன்றி வேறு எதுவும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஏலியா வாழ்ந்த இடத்தில் பஞ்சம் வந்தது. அப்பொழுது அவர் உயிர் பிழைக்கும்படி கடவுள் செரோபா என்கிற ஊரில் இருந்த ஒரு விதவை பெண்ணிடத்தில் அவரை போகும்படி சொன்னார். கவனிக்கிறீர்களா? அவர் அந்த ஊரில் போகிற பொழுது அந்த ஊரிலும் பஞ்சம் இருந்தது. மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சாகிறது போல காணப்படுகிறார்கள். அவர்கள் நடுவிலே ஒரு விதவை காய்ந்த குச்சிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அவரைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார். யாரை? ஒரு விதவையை. Very surprised to hear. கனவில்லாத ஒரு பெண்ணை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆகிய ஏலியாவை இறைவாக்கினராக அடையாளம் கண்டு கொண்டவர் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த வீட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது, காணப்பட்டது. வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லை. நிறைய பேருடைய பணக்காரர்கள் வீட்டில் நாம் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது. எல்லா பொருட்களும் 2 இருக்கும், 4, 5 கூட இருக்கும். ஆனால் சில ஏழைகள் 6க்கு 6 ஒரு ரூமில் 5 பேர் வசிப்பார்கள். அந்த விதவை வீட்டுக்கு போன ஏலியா, எனக்கு பசிக்கிறது என்றார். விதவைக்கு வந்த சோதனை என்ன? ஐயா,
கொஞ்சம் மாவையா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கையா, ஒரு ரொட்டி சுட்டு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு உணவுக்கு இல்லை சாகலாம் இருக்கும். ஆண்டவர் உன் நிலையை அறியவில்லையா? உன் மகனுடைய நிலையை, உன் பிள்ளைகளுடைய நிலையை கடவுளுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா ஏலியா வழியா ஆண்டவர் அவளை சோதித்தார். மலை, முதல்ல ஒரு ரொட்டியை செஞ்சு எனக்கு கொடு. அவள் உடைந்து போனா. இப்படி ஒரு நிலை வருமா? என் மகன் சாவதை நான் பார்ப்பேனோ? இறைவாற்றலுடைய வார்த்தையை தட்டுவேனோ? ஆகவே தன் மகன் முகத்தை பார்த்து கொண்டே, தன் ஒட்டின வயிற்றை பார்த்து கொண்டே இறைவாக்கினரை அவள் போஷித்தார். ஏலி அந்த ரொட்டியை உண்ட பிற்பாடு அங்கு ஒன்றுமில்லை. There is nothing to serve. அடுத்த ரொட்டி செய்வதற்கு எதுவும் இல்லை. எல்லாம் பூர்த்தியாக ஆகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, உன்னையும் உன் பிள்ளையினுடைய நிலையும் கடவுள் காண்கிறவராக இருக்கிறார். ஏலியா சுயநலவாதி அல்ல. அவர் சொன்னார், உன்னிடத்திலும் உன் ஊரிலும் இருக்கிறவர்களுடைய அத்தனை பாத்திரங்களையும் கொண்டு வா. அவர் ஆசீர்வதித்தார். மாவு பெருகியது, எண்ணெய் பொங்கியது. எல்லா பாத்திரங்களும், அவர் எத்தனை பேருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அத்தனை பேருடைய பாத்திரங்களும் வேறு பாத்திரம் இல்லாமல் போகும் அளவுக்கு அவர் அனைத்தையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பினார். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீங்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், செசாருக்குரியதை செசாருக்கும் கொடுங்கள். பைபிள் இதை சூட்சுமமாக ரகசியமாக சொல்லுகிறது. நீ கடவுளுக்குரியதை கொடுத்து விடு. மலாக்கிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை வாசித்து பார்த்தால் தசம பாகத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு காலையில் திருப்பலியில் தசம பாகத்தை சொல்லி 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 போதகர்கள் தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டார்கள். மிக செழிப்போடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்று போதித்தேன். இன்றைக்கு இந்த போதனை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? ஊழியத்திற்கென்று, கடவுளுடைய தேவாலயத்திற்கென்று, திருச்சபைக்கென்று, உங்கள் ஆலயத்திற்கென்று நீங்கள் கொடுப்பது கடவுளுக்கு கொடுத்தால் என்னவாகும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். நிறைந்து வழிந்தது, நிறைந்து வழிந்தது. மலாக்கிய 3:10-18 சொல்கிறது, நீ மட்டும் என் ஆலயத்தின் களஞ்சியத்தை நிரம்பி இருக்கும்படி செய்தால், இதோ நான் பரலோகத்தின் கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் பேருக்கு கொடுக்கவே வராது, கடவுளுடைய காரியத்துக்கு கொடுக்கவே வராது. கொடுக்கிற கொஞ்சம் காசுக்கு 1008 கேள்வி. வீட்டிலேயே பழையசா இருக்கு பாருங்க, பழையசு அந்த 10 ரூபாய் எடுத்து அந்த காலத்துல போட்டோ சேவ் கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஓட்டர் இருக்கும். வெத்தலை பாக்கு பையில, வீட்டுல அலமாரில இருந்த சில்லற காசு, கடவுளுக்கு சில்லற காசு. நல்ல வேலை இப்பெல்லாம் காணிக்கைகள் வந்து துணி பையில வைக்கிறாங்க. அப்பெல்லாம் டப்பால இருக்கும், டொங்குன்னு சவுண்டு கேட்கும். எல்லாம் டொங்கு 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 தான். ஆனால் வீட்டில், வெளியில், சுற்றுலாவுக்கு, இன்னும் எத்தனையோ காரணங்களுக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு, சினிமாவினுடைய முதல் ஷோவை பார்ப்பதற்கு 1000 லட்சம் நாம் செலவழிப்போம்.
என்னுடைய தேவாலயத்தை பற்றி, அதாவது என்னுடைய கடவுளுடைய தேவாலயத்தை பற்றி எனக்கு இருக்கிற ஆர்வம் என்னை பற்றி எரிக்கிறது என்று ஏசப்பா பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆராதனையாகட்டும், பூசையாகட்டும், பார்க்கிறவர்கள், கலந்து கொள்கிறவர்கள், நீங்கள் பைபிளோடு அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். 17ஆம் வசனம், நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி தந்து விடுவார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் திருப்பி தந்து விடுவார். ஹோ பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு செய்தியில் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த காலை சத்துணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அவர் என்ன சொல்றது, அவர்களுக்கும் ஒரு உரிமையாக்கி தந்தார். அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இது செலவு அல்ல, முதலீடு. அந்த வார்த்தை அருமையாக இருந்தது. ஏனெனில் வருங்கால தூண்கள் நம்முடைய பிள்ளைகள். இந்த தேசத்தின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமாக நம்ம எதிர்பார்ப்பது வாலிபர்களின், சிறுவர்களின் உருவாக்குவது. அது செலவு அல்ல, முதலீடு. அதே போல கடவுளோடு செலவழிக்கிற நேரம் செலவு அல்ல, முதலீடு. ஏழைகளுக்காக செலவிடுவது செலவல்ல, முதலீடு. ஆண்டவர் அதை திருப்பி தருவார். உங்கள் ஊழியர்களுக்காக, தேவாலயத்திற்காக நீங்கள் செலவிடுவது நல்லது, ஆண்டவர் அதை திருப்பி தருவார். அன்புக்குரியவர்களை, இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி பாடி செபிப்போமா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். நான் உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். நான் உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையென, எல்லாமே குப்பையென என்னாலும் கருதுகிறேன். நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உன் பாதம் ஓடி வந்தேன். நான் உன் பாதம் ஓடி வந்தேன். என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, உமது மகிமை ஒன்று
உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா, உள்ளத்தின் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே, நற்கருணை நாதரே, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உன் பாதம் ஓடி வந்தேன். நான் உன் பாதம் ஓடி வந்தேன். கடந்ததை மறந்தேன். கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறந்தேன். கண் முன்னால் என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன். தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ நற்கருணை நாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே. நான் உன் பாதம் ஓடி வந்தே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாய் 1:4 ஆகாய் 1:4 பைபிள் இருக்கிறவங்க அப்படியே திருப்பி பாருங்க. When you are living in a luxurious house while my house lies in ruins. என் வீடு பாழாய் கிடக்க நீ செழிப்புள்ள ஆடம்பரமான வீட்டில் பங்களாவில் வாழ்ந்து கொண்டு இருப்பாயோ. ஆகவே நீ நல்லா இருங்க, ஆண்டவருடைய இல்லம் கட்டப்படுவதற்கு உதவி செய்யுங்க. நீங்க செழிப்பா இருங்க, அந்த செழிப்பை உங்களுக்கு கொடுத்த கடவுளுடைய ஆலயம் கட்டப்பட உதவி செய்யுங்க. கடவுளுடைய ஊழியர்களுடைய தேவைகளை கண்டுபிடிங்க. அவர் உங்களை தேடி வருகிற பொழுது கடவுளுக்காக வெறும் கையோடு அனுப்பிடாதீங்க. ஏலியாவை அந்த விதவை நீ போ வெளியிலன்னு சொல்லி வெறும் கையை அனுப்பில, இருக்கிறதை கொடுத்த பொழுது ஆசீர்வாதம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. நமக்காக பரலோகத்தில் அவர் வீட்டை கட்டி கொண்டு இருக்க, அவருடைய வீடு பாழ்பட்டு கிடக்க நாம் விட்டு விடுவோமா? அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் நான் இங்கே கயத்தாருக்கு வந்த பொழுது என்னுடைய ஊழியத்தில் கிடைத்ததை, எனக்கென்று வந்ததை, மக்களுடைய காணிக்கை அனைத்து ஒரு காசு வீணடிக்காமல் ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். சில பேர் என்ன இப்படி கேட்பார்கள், ஃபாதர் நீங்க இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவீங்க இல்லையா, உங்களுக்கு மாற்றலாகி வந்துவிடும் இல்லையா, ஏன் அப்படி எல்லா பணத்தையும் செலவழிக்கிறீர்கள், உங்களுக்கு என்று எதையாவது செய்து கொள்ளலாம் என்கிற பொழுது நான் சொல்வேன், அப்படி எனக்கு தோன்றவில்லை. அப்படி செய்யும்படி என் ஆவி என்னை தூண்டவில்லை. நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. நாளைய தினத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாளைக்கு வழிபிறக்கும் என் ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தார், மகிமையுள்ள இந்த குருத்துவத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், குணப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தார், பிசாசின் மீது வல்லமைகளை கொடுத்தார், ஆற்றுப்படுத்துகிற வல்லமையை கொடுத்தார், போதிக்கும் வரத்தை கொடுத்தார், பாடுகிற வரத்தை கொடுத்தார், பாடல் எழுதுகிற வரத்தை கொடுத்தார், தீர்க்க தரிசன வல்லமையை கொடுத்தார். யோசித்து பார்த்த பொழுது ஆண்டவர் எனக்கு அருளாத கொடை எதுவும் இல்லை என்பது போல தோன்றியது. இந்த ஊழியத்திற்கு தேவையான அத்தனையும் அவர் எனக்கு இலவசமாய் தந்தார். ஆகவே நான் பெற்றிருப்பதும் பெறப்போவதும் எல்லாம் அவருக்காக.
எல்லாம் உமக்காக என்று திறப்பு விழாவில் போட்டோம். நாங்கள் வாழ்வதெல்லாம் உமக்காக. ஆகவே இயேசுவில் திரு இருதய தியான இல்லத்திற்கு சம்பந்தமான எல்லா மக்களுக்கும் வேண்டுகோள், உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள். வெறும் கையோடு வராதீர்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போகிற பொழுதெல்லாம் உங்கள் செல்வங்களை கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் செல்வங்கள் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். அவர் ஒப்பற்ற செல்வம். அவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இதை கொடுத்துட்டா அடுத்தது நம்ம என்ன செய்வோம் தாட்டு வரக்கூடாது. அவர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை பொழிய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எங்களுக்கு இங்கே இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திற்கு இசை வாசிக்க ஒரு தம்பி வருவாங்க. எல்லா இடத்திற்கும் ஊழியத்திற்கு போவார்கள். இங்கே வரும்போது அவருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பேன். அப்போ நான் கேட்பேன், இங்கெல்லாம் போவீங்களே எவ்வளோ கொடுப்பாங்க? அவர் மிகுந்த குறைவுள்ள காசை சொல்லுவார். அப்போ நீ அதிகமாக கேட்க மாட்டியாப்பான்னு சொல்லும்போது, நான் கேட்டதில்லை ஃபாதர். அப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா கேட்பாங்களே, அவதான் ஃபாதர் மெயினாக சொன்னா, நமக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு அது போதும். நாமே விரும்பி தேடுகிற செல்வங்கள் நம்மோடு நிலைத்து நிற்காது என்று சொன்னால் என் மனைவி. ஆச்சரியம், சந்தோஷம். இன்றைக்கு கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து 2 பிள்ளைகளை கொடுத்து ஒரு புதிய வீட்டை கட்டி போன சனிக்கிழமை கிரகப்பிரவேசம் செய்தார். நீ ஆண்டவருடைய வீட்டை கட்டினால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மெழுகுவர்த்தி வாங்குவதற்கு என் காணிக்கை. மக்கள் கீழே உட்கார முடியாதவங்க மேல உட்காருவதற்கு 2 சேர், காற்று அவர்களுக்கு வீசுவதற்கு ஒரு ஃபேன், வருகிறவர்களுடைய வயிறு நிறைய பசிக்க உணவுக்காக என்னுடைய காணிக்கை. இந்த நற்கருணையாளர் வீற்றிருக்கிறாரே, இந்த கதிர் பாத்திரத்தை கொடுத்தது ஒரு குடும்பம். இந்த நற்கருணை பேழையை கொடுத்தது ஒரு குடும்பம். இந்த பலிப்பிடத்தை கொடுத்தது ஒரு குடும்பம். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுடைய ஊழியத்தை ஏதோ ஒரு விதத்தில் தாங்குவதனால் அனைத்தும் கடவுள் மகிமைப்படுத்தப்படுவதற்கு பயன்படுகிறது. அதனுடைய பலன் அந்த குடும்பங்கள் அடையாமல் போக மாட்டார்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். He was preparing to meet the king. His heart was burning about the temple. தேவாலயத்தை குறித்து அவருக்கு நெருப்பு. என் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். நெகேமியை பற்றியது, என் ராஜாவினிடத்தில் போவேன். எங்கள் தேவாலயம் சுவர்கள் இடிந்து கிடக்கின்றது. நான் அவரிடத்தில் போய் கட்டுவதற்கான உரிமையை கேட்பேன். பாழடைந்திருக்கிற எங்களுடைய கோட்டையை மீண்டும் கட்டுவேன். வைன் பேரர், திராட்சை ரசம் ஊற்றுகிற வேலைக்காரனாகிய நெகேமியாவுக்கு கடவுளுடைய தேவாலயத்தின் மேல் ஒரு நெருப்பு. எத்தனை தடைகள் நடுவில் அவர் தேவனுக்கு கோட்டையை கட்டி முடித்தார். ஒவ்வொரு நுழைவாயிலையும் 12 நுழைவாயிலை கட்டினார். ஆஃப்டர் ஒரு மனிதன் ராஜாவிடத்தில் கூலி வேலை செய்தவர். ஆகவே பெரிய பணக்காரர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார்கள், கட்டினார்கள் என்று சரித்திரம் இல்லை. ஒவ்வொரு கல்லும், ஏழையின் ஒவ்வொரு வியர்வையிலும் தான் தேவாலயங்கள் கட்டப்படுகின்றன. நான் மற்ற ஆலயங்களை பற்றி சொல்லவில்லை. இயேசுவினுடைய ஆலயம் அவருடைய இருதயத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு அவர் கொடுக்கிற தூண்டுதல் அவர்கள் வழியாகத்தான். ஏனெனில் இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தினுடைய வரலாறு எனக்கு தெரியும். ஒவ்வொருடைய கைகளும் மூடிக்கொண்டு வியர்வில் நனைந்த 20 ரூபாய் நோட்டுகள் எத்தனை. கடன் தொல்லையில் மூக்கிலும் கழுத்திலும் ஒரு தங்கம் இல்லாதவர்கள் மறைத்து வந்து, சாமி இதான் இருக்குன்னு சொன்ன 100 ரூபாய்கள் எத்தனை. அவை ஒவ்வொன்றிலும் கடவுளுடைய மகிமை இறங்கி வந்தது. ஆசீர்வாதம். ஆனா என் கௌரவத்தை விட்டு
என் மரியாதையை பார்க்காமல் எத்தனையோ பெரியவர்களை சந்தித்தேன். எத்தனையோ பெரிய பணக்காரர்களிடத்தில் போய் நின்றேன். ஆண்டவர் சொல்வார், போ 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 போ. அவர் கிண்டல் அடிப்பதை என் உள்ளம் உணரும். போய் வெறும் கையாய் திரும்பி வருவேன். அதில் ஒரு சிலர், நாங்கள் இவ்வளவு கொடுப்போம், எங்களுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுப்பீர், எங்களை ஏன் கூப்பிடுகிறா, எங்களை முதல் ஸ்தானத்தில் வைப்பீரா என்ற நோக்கத்தோடு ஒரு நாள் அப்படி வந்தது. ஆண்டவரே என்னை மன்னி, அவர்களுடைய காசும் தேவையில்லை, அவர்களுடைய உறவும் தேவையில்லை என்று துடித்து சொன்னேன். ஒப்பற்ற செல்வம், ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர். ஹல்லேலூயா. மலாக்கி 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தது போல், தூபங்களை கொண்டு வாருங்கள், தேவனுடைய ஆலயத்தில் உங்களுடைய காணிக்கைகளை எந்த உருவத்திலாவது கொண்டு வாருங்கள், அரிசியோ பருப்போ தக்காளியோ ஏதோ. அப்பொழுது ஆண்டவர் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் வயலில் பூச்சிகள் இருக்காது. 12ஆம் வசனம், உங்கள் நிலத்தில் புழுக்கள் இருக்காது. The Lord will be a captain. உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தளபதியாக இருப்பார். Praise the Lord. ஆகவே இந்த இயேசுவின் இதயம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இன்றைக்கு ஆராதனையில் ஆண்டவரை எனக்கு என்ன வேணும்னு கேட்கறதை விட்டுட்டு, உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும், என்னில் இருக்குது ஆண்டவரே, அதை கொண்டு நான் என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவோம். அவருடைய தரிசனத்தை உள்வாங்கி எங்களோடு சேர்ந்து உழையுங்கள். உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் உழந்து அர்ப்பணிட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மாண்புயரிவரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானினின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவருடைய ஆலயத்தை, அவருடைய திருச்சபையை, அவருடைய ஊழியர்களை கனம் பண்ணுவோமாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.